சுலேகா ஆஸ்ட்ரோவின் மீனராசி நேயர்களே அன்பு வணக்கம். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எவ்வாறு இருக்க போகிறது, கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றன, அந்த சஞ்சாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள், எந்த விதத்தில் எந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அதை பற்றி தான் நாம் இந்த காணொளியில் நாம் காணப்போகிறோம். முதல்ல ராசினா மீன ராசிங்கிறது ஒரு மிக பிரம்மாண்டமான முக்கியமான ராசி. ஒரு விஷயம் ஆரம்பிப்பதற்கு உந்துதலாக இருக்கக்கூடிய ராசி. ராசி முடியறதுன்னு சொல்லக்கூடாது, ஆரம்பிக்கிறதுக்கு உந்துதலாக இருக்கிறது. 2 மீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 மீன் தான் ஒரு விஷயத்தை துவங்குகிறது. ஒரு கை சத்தம் போடாது, 2 கை தான் சத்தம் போடும். எப்பயுமே ஒன்றால் எதுவும் செய்ய முடியாது, 2ஆ இன்னொரு கூட்டணி வேணும். அதனுடைய தாத்பரியம் இந்த மீனத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. சமுத்திரத்தை சார்ந்த விலங்கினங்கள், அந்த சமுத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த, விலை மதிக்க முடியாத சில முத்துக்கள், நவரத்னங்கள் எல்லாம் இந்த மீனத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னா மகாராணின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு குருவாக இருக்கக்கூடிய குரு. ராஜாவுக்கு குரு, அவர் தனுசு ராசி குரு. இங்கே சந்திரனுக்கு குரு மீன ராசி குரு. சந்திரன் நீர் ராசிக்கு அதிபதி, இங்கே மீன ராசி நீர் ராசி. தனுசு ராசி குரு பகவான் நெருப்பு ராசி. அதனுடைய அவர் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் நெருப்பு ராசி, அவருக்கு குரு நெருப்பு ராசி குரு. பிரகஸ்பதியிலேயே 2 பிரகஸ்பதி, ஒரு பிரகஸ்பதி குருவுக்கும் ஒரு பிரகஸ்பதி சந்திரனுக்கும். அந்த குருவை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்கள் இந்த மோட்ச ராசின்னு சொல்லக்கூடிய இடத்துல 3 நட்சத்திரங்கள், ஒன்று குரு பகவானுடைய நட்சத்திரம், மற்றொன்று மிக முக்கியமான உத்திரட்டாதி நட்சத்திரம் சனீஸ்வர பகவான், 3வது ரேவதி நட்சத்திரம் புத பகவான். இங்கே குரு பகவானுடைய நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் மட்டும்தான், பாக்கி 8 பாதங்கள், 4 பாதம் சனீஸ்வர பகவானும் 4 பாதம் புத பகவானும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான ராசியில் இந்த மாதம் இவர்களுக்கு என்னென்ன யோகங்கள் இருக்குங்கிறத பார்க்கும்போது, 2ஆம் இடம்னு சொல்கிற வாக்கு பலம், வாக்குஸ்தானம், அவர் குரு பகவானோடு இணைகிறார். நல்ல வாக்குஸ்தானம் கிடைக்கும், வாக்பலம் கிடைக்கும், வாக்கில் தூய்மை கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய வாக்கில் சரஸ்வதி இருப்பாங்க. அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு உபயோகரமாக, அவர்களுடைய வாழ்க்கைக்கு உந்துதலாக அமையக்கூடிய மாதம். அதனால் நல்லதே சொல்லுங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்திற்கு மாறுவார் இந்த மாதத்திலே. அதாவது அந்த பிற்பாதியில் மாறும் பொழுது கொஞ்சம் உணவு விஷயங்களில் எச்சரிக்கை வேண்டும், உடல் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கை வேண்டும். எல்லா விஷயத்தையும் நேர்மறையாக நினைத்து நியாயமான முறையில் போகிறதுக்கு வழிவகுத்துக்கும். ஏன்னா ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தேடுவீங்க, அதை தேடாதீங்க. அயனசயன ஸ்தானம் சொல்கிற 12ஆம் இடம், அங்கேயே சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்கிறார். அலைச்சல்கள் இருக்கும், லாபங்கள் இருக்கும். இளைய சகோதரிகளை நம்பாதீர்கள். மூத்த சகோதரிகள் உதவிகரமாக இருப்பார்கள். தாயார் அப்படின்னு சொல்லும் பொழுது தாயார் வழியிலிருந்து வருபவர்கள் மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக நடந்துக்குவாங்க. தாய் மாமன் உறவுலையும் ஒரு விதமான மாற்றங்களை காண்பீர்கள். ஆசை, அபிலாஷைகள், சந்தோஷங்கள், இதெல்லாம் உங்களுடைய குடும்பத்தை சுற்றி இருக்கிறது. அண்டை அயலாருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். அவர்களுடைய ஒரு நல்ல நட்பு மலரும். களத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய
கேது பகவான். அப்போ உங்களுடைய களத்திரஸ்தானம், அந்த களத்திரத்தினுடைய அதிபதி அல்லது உங்களுடைய நண்பர்கள், கணவன் மனைவி, கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய பார்ட்னர்ஸ், கூட்டாளிகள், இவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன செய்ய வராங்கன்னு உங்களுக்கு புரியாத புதிராக கூட அமைந்துவிடும். புதிய காதல் மலர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த காதலை சரியான முறையில் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் இது ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்புக்கு வழிவகுக்கும். சேமிப்புகள் உயரும். அதே நேரத்தில் இந்த லாட்ரி, ரேஸு, கேசினோ போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளவு ஏற்றத்தை தராது. இருந்தாலும் நீங்கள் அதை முயற்சித்து பார்க்கலாம். முயற்சித்து வேணால் பார்க்கலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. உங்களுக்கு கிட்டக்க ஆசை காமிப்பாங்க. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் நல்லது, அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் நல்லதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஆசை காமித்து உங்களுடைய பணம் உங்களை விட்டு போகும். அதே நேரம் உங்கள் கணவன் அல்லது மனைவி அவர்களிடத்தில் அவர்களுடைய சொந்தக்காரர்களோ பந்தக்காரர்களோ நண்பர்களோ அழுது நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம், இவ்வாறு இருக்கிறோம், அவ்வாறு இருக்கிறோம் என்று மனமுருக பேசி பணத்தை வாங்கிடுவாங்க. அதனால் அவங்க மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டங்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம். தொழிலை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்கிறது. தொழில் அபிவிருத்தி இருக்கும். தொழிலில் ஒரு மாற்றத்தை செய்வீர்கள். மறைமுகமாக சில காரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் அமைந்துவிடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக வீட்டில் இருக்கிற மூத்தவர்களுடைய சொல் கேட்டு நடப்பது இந்த விஷயத்திற்கு நல்லது. உங்களுடைய குருவின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாட விடாதீங்க. இந்த மாதம் எண்ணங்களில் கொஞ்சம் தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு நல்ல வாக்பலம் இருக்குது. அனைவருக்கும் நல்லதை சொல்லுங்கள், அவர்களுக்கு அது நடக்கும். அவர்களுக்கு அது நடக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஆத்மா மூலமாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மிக ஏற்புடையதாக இருக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் ஜனார்த்தனன். நன்றி, வணக்கம்.